வணக்கம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கனமழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி 27 முதல் 29 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மதியத்திற்கு பிறகு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் பார்த்தோம்னால் இந்த மாதத்தை பொறுத்தவரை மழைக்கான அந்த வாய்ப்பு என்பது லேசாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகைக்கு முன்பும் சரி, தற்பொழுது குடியரசு தின நாட்களிலும் சரி மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. டெல்டா பகுதி முதல் சென்னை வரை கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை வரை வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.